லோ பட்ஜெட் கிச்சன் கார்னர் ரேக் தான். ஆக்சுவலி இது வெஜிடபிள் பேஸ்கெட் தான். இது கடையில் வாங்கினீங்கன்னா கூட விலை அதிகமாக இருக்கும். இந்த மண்டபத்துலலாம் போட்டிருப்பாங்க ரூ. 120 அப்படின்னு சொல்லிட்டு, எது எடுத்தாலும் 120 அந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கினது தான் இது. இந்த அட்டையெல்லாம் வந்து நம்ம புதுசாக ஏதாவது ட்ரெஸ் வாங்கினா அதுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி அட்டைங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பேப்பரும் போடலாம், ஆனால் அது சீக்கிரமாக எண்ணெயில் ஊறி அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அட்டையை போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தாங்கும். அப்புறம் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ நீட்டாக வீட்டை கண்டிப்பாக வச்சுக்கலாம். நம்ம 300 400 500 கொடுத்து தான் அந்த கார்னர் ரேக்கை வாங்கணும், அதைத்தான் வைக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இதுவே அழகாக நீட்டாக தானே இருக்குது. இதே மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட போதும் தானே. அதனால் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நீட்டாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க. அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு எண்ணெய் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி, அப்புறம் கீ, அப்புறம் இந்த பெப்பர், அப்புறம் இந்த எண்ணெய் இந்த தோசைக்கெல்லாம் ஊற்றும் போது டம்ளரில் இல்லை கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு சின்னதாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். செகண்ட் ரேக்கில் என்ன வைக்க போகிறீங்கன்னா, அடிக்கடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கடுகு, மஞ்சத்தூள், உப்பு அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் ரேக்கில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கலாம்ல, அடுப்பு பக்கத்தில் வைக்கிறப்போ கொஞ்சம் குயிக்காக எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது ரேக்கில் வந்து இது மீஷோவில் வாங்கின ஒரு பாக்ஸு. அது 4 ரேக் இருக்குது, ஐ மீன் பார்ட்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி நான் 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு கவரோடு வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லையா. அது கவரோடு இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரி ஆச்சுன்னா கூட நமக்கு தெரியும், நம்ம தூக்கி போட்டுடலாம். கொட்டி வச்சிட்டோம்னா எக்ஸ்பிரி ஆனால் கூட தெரியறதில்ல. அதனால் நான் அப்படியே கவரோடையே வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எது வேணுமோ நம்ம அப்போதைக்கு தேவையானதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்குது. அடுத்து 4th ரேக்கில் வந்து இது வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம தோசைக்கோ சாப்பாட்டுக்கோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் கூட அங்கே கீழே வச்சுக்கலாம். அப்புறம் இடுக்கி, லைட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அப்புறம் சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் கூட அப்படி வச்சுக்கலாம். இது வந்து கீ ஐட்டப்பா தான். இதில் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லையா.